ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தள்ளன்னு கொத்தமல்லி தழை பச்சை பச்சேன்னு வாங்கிட்டு வந்தாருங்க. நீங்கள் கேட்கலாம், கொத்தமல்லி தழை பச்சையாக தானே இருக்கும், அப்போனா கருப்பாவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, தோட்டத்துக்காரவங்க அப்போவே பறித்து கொண்டு வந்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லையா? உடனே பார்த்தோன்னே இன்றைக்கி சட்னி அரைச்சே ஆகணும்னு தோணிடுச்சு. என்ன கொஞ்சம் ஆர்வ கோளாறுல முழுசாக போட்டுட்டேன். வேரை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே போட்டேன். காம்பு சின்னதாக தான் இருந்தது. ஆனால் ஓகே, மிக்சியில் அரைப்பட்டுச்சு, நல்லா வதங்கிருச்சு. கொத்தமல்லி தழை, புதினா தழையில் ஒவ்வொரு மாதிரி சட்னி அரைக்கலாங்க. நிறையா விதமான சட்னி அரைக்கலாம். அது வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்கலாம், பச்சையாக அரைச்சி வதக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி, சமோசா இதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு மாதிரி சட்னி அரைப்பாங்க இல்லையா? நான் வந்து ஒரு 3 வகையான சட்னி தான் அரைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாப்பாட்டுக்கு சட்னி அரைச்சேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்புளுந்து, பூண்டு, வரமிளகா, உப்பு, புளி இது மட்டும்தான் நான் போட்டு செஞ்சேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நல்லா அரைச்சி இன்னும் கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன், கொஞ்சம் பரன்னு அரைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தம்பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இது பாதி அரைச்சதுக்கப்புறம் தான் அதை நம்ம உள்ளே போடணும். மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா எல்லாம் நைஸாயிரும், நல்லா இருக்காது. அந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு உளுந்து நிறையா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையா போட்டுட்டேன். பெருங்காயம் போட்டு தாளித்து அப்படியே சூடாக சாதம் வச்சு அப்பளம் பொரித்து கொத்தமல்லி துவையல் போட்டு சாப்பிட்டோம்னு வைங்க, வேறு எதுவுமே வேணாங்க. அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லைங்க. நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சாப்பாடு சூடாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும். உங்களுக்கு துவையல் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 3 நேரமும் சாப்பாடு வச்சு இதை வச்சிட்டோம்னா போதும், ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.